அனுராதா கிருஷ்ணசுவாமியின் ஒரு துளி வெயில் மொழிபெயர்ப்பு நூலுக்கு அறிவுரை வழங்க நாடறிந்த பேச்சாளர் கோவை நகரத்தின் பேராளுமைகளில் ஒருவர் திருமதி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கிறேன். 10 நிமிஷம் உங்களுக்கு சொன்னா தப்பாயிடும் மேடம், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஜெயந்தி மேடமும் அனுராதா கிருஷ்ணசுவாமி நீண்டகால தோழிகள், அந்த உரிமையில தான் அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி. நாஞ்சில்நாதன் சார் பார்க்கறதுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வாய்ப்பு. பார்ப்பது அல்ல, பல நேரங்களில் பார்வை என்பது தரிசனமாகத்தான் இருக்கும். நாஞ்சிலையை பார்க்கறது தான் மிகப்பெரிய தரிசனம், கொடுப்பினை வரம். இன்றைய நிமித்தத்தில் அதுவும் ஒன்று. இரண்டாவது நன்றி சொல்ல வேண்டிய நபர்கள் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அனுராதா கிருஷ்ணசுவாமின்னு உங்களுக்கு தெரிந்த, ஷியாமாவாக எங்களுக்கு தெரிந்த, திசைகளிலிருந்து நட்போடு இருக்கக்கூடிய நான், ஷியாமா அண்ட் ஜீவா. பெரிய ஆச்சரியம், ஜீவா பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு புகைப்படம் எடுத்த பொழுது கூட நான் சொன்னேன், கண்டிப்பாக இது திசைகள் மாறனுக்கு அனுப்பியே ஆக வேண்டும். உங்களால் உருவாக்கப்பட்ட நபர்கள் ஒன்றாக இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் பரமப்பட முடியுமே, வராதவர்கள் எல்லாம் பரவப்படட்டுமே அப்படிங்கிறது. ஜீவாவுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இது 3வது முறையாக என்னுடைய ஓவியம் வந்திருக்கு. அது பரிணாம வளர்ச்சியாகவும் இருக்கு, பரிதாப வளர்ச்சியாகவும் இருக்கு. பட் nonetheless, thank you ever so much. ஷியாமாவுடைய எழுத்து அனுராதா கிருஷ்ணசுவாமி என்ற மொழிபெயர்ப்பாளருடைய எழுத்து நான் முதல் முறையாக இதில் பார்க்கிறேன். இதனால இதில் ஒரு பாணி இருக்கு அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் புத்தகத்தை நான் ரேப்பர்லேருந்து தொடங்குறேன். நான் சுதேசமுத்திரன் அவர்கிட்ட கேட்கணும், ரேப்பர் போடுறவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருப்பீங்க தானே வர சொல்லி? இதுல டாரதி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஓகே, சரி, 2 பேருக்குமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தேன் நான். மிக மிக அழகான, ஏன்னா ஒரு ஆசிரியராக அட்டைப்படத்திலிருந்து தான் தொடங்கணும். 2 விதமாக இதை பார்க்கலாம். அகடமிக் அப்ரோச் என்று சொல்லுவோம், அது பேராசிரியர் சொன்னது மாதிரி கொஞ்சம் விமர்சன ரீதியாகவும் பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஒன்று. 2வது, இது ஒரு படைப்பு, அதற்கு மேல் நான் பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை, கட்டாயம் எதுவும் இல்லை, நிர்பந்தங்கள் இல்லை என்று பார்ப்பது இன்னொரு பார்வை. 2 பார்வையாலும் என்னால் பார்க்க முடிந்தது என்பதுதான். அட்டைப்படம் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதை பார்த்த பொழுது எனக்கு ஒரு பூஞ்சிட்டு போல் இருக்கிறது. இதை வேறு என்ன என்று நினைத்தீர்கள் என்று தெரியாது. நீண்ட குழல் போன்ற அழகு இருக்கக்கூடியது, தேனே இருப்பதற்காக இருக்கக்கூடிய அழகு, அவ்வளவு நீண்டு இருக்கக்கூடியது ஒரு பூஞ்சிட்டாக தான் இருக்க முடியும். படத்தில் இருக்கும் அளவு கூட பூஞ்சிட்டு இவ்வளவு பெரியதாக இருக்காது, அட்டையில் இருக்கும் அளவு கூட அது இவ்வளவு பெரியதாக இருக்காது. அவ்வளவு மிக மிக சின்னதாக, நுண்ணியதாக, ஒரு பட்டாம்பூச்சியோ என்று நீங்கள் நினைக்கும் அளவிற்கு வெகு விரைவாக வந்துவிட்டு வெகு விரைவாக காணாமல் போய்விடும். அந்த பூஞ்சிட்டின் கண்கள் இந்த பெண்ணினுடைய கண்களோடு சேர்ந்து வருவதை போல் இருக்கிறது. பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, இது மொழிபெயர்ப்புக்கு மிகவும் உகந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன். அப்படிதான் நீங்க கொடுத்துருக்கீங்க, ரேப்பர் இல்லஸ்ட்ரேஷன் அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உமர் கயாமுடைய கவிதையை மொழிபெயர்க்கும் போது ஃபிட்ஸரால் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். Better to be a light sparrow than to be a stuffed eagle அப்படின்னு சொல்வார். மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய மிகப்பெரிய கடுமையான சோதனை அதுதான். மூலநூல் எப்படிப்பட்டது, அது யாருக்காக எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அதனுடைய மொழி நடை எப்படி இருந்தது, அதில் இருந்த வார்த்தைகள் இப்பொழுது வழக்கில் இருக்கின்றனவா, புழக்கத்தில் இருக்கின்றனவா என்ற எதை பற்றிய கவலையும் இல்லாமல் மூலநூலுக்கு மிக மிக நெருங்கி போய் நிற்போம் என்றால், மூலநூல் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இருந்த வாசகர்களுக்கு நெருக்கமாக தான் இருக்க முடியும். மூலநூல் எழுதிய நபர்களுடைய அவருடைய வாசகர்களும் இப்பொழுது இல்லாத பட்சத்தில் வழிநூலாக எழுதக்கூடிய நம் யார் வாசிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு மிக அருகில் போக வேண்டியது. Either it is very faithful to the original or it is very faithful to the present readers. இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோன்றியது. ஃபிட்ஸரால் சொன்ன ஒரு பூஞ்சிட்டு, இட்ஸ் பெட்டர் டு பி a live sparrow. அதாவது யார் இதை இப்பொழுது 2025 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வாசிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பது மிகவும் உச்சிதமானது. இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 11 கதைகளில் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் மட்டும்தான் இப்பொழுது. 7 பெண்களும் 4 ஆண்களுமாக. அந்த 7 பேரில் 3 பேர் மட்டும்தான் சமகாலம் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டை கடந்து 21ஆம் நூற்றாண்டிலும் கால் வைத்து 2025 வரை இன்னும் உயிரோடு இருப்பவர்கள் நம் சமகால எழுத்தாளர்கள் என்று நம்மால் கூற முடியுமே. ஆனால் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். For whom is this book translated? அதான் முதல் கேள்வி. The reading audience. இதை வாசிக்கக்கூடிய
என்னுடைய வாசகர்கள் யார், அதை பொறுத்து தான் நாம் எடுக்கக்கூடிய கதையாக இருக்கும். இப்போ அட்டையிலிருந்தே அதைத்தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவு அழகாக, அவ்வளவு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இதை பார்க்க முடிந்தது. எடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர் சொன்னது போல, அவள் என்பது அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், அவள் இவள் என்ற ஏகவசனம் வேண்டாம். அது விகடனோடு கூட எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது. அவள் விகடன் என்றால் நான் வாங்க மாட்டேன், எவளை குறிக்கிறீர்கள் என்று. அது சின்ன, இட் கேன் பி அப்சல்யூட்லி பர்சனல், இதுல வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒருமையில் விழிக்கும் பொழுது நான் ஒரு நாளும் திரும்பி பார்க்காத பெண்மணி, அவ்வளவுதான். நான் ஒருமை அல்ல. இல்லை என்றால் ஜெயகாந்தன் சொல்வதை போல என் சுயம் பறந்துபட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம். பலரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒருமையில் அழைக்கும் பொழுது நான் அழைக்க மாட்டேன், அழைத்தால் திரும்பியும் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் வருகிறது. அனுராதா கிருஷ்ண சுவாமி ஒவ்வொரு படைப்பாளரை பற்றியும் அவர் என்றுதான் அழைத்திருக்கிறார். இந்த அவர் என்று போடும் பொழுது எனக்கு இது ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிப்பதற்கு I had to do a bit of research. நிர்மல் வர்மா என்ற பெயர் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஹிந்தி வடமொழி உலகத்தில் பார்ப்பீர்களேயானால் நிர்மல் என்ற வார்த்தை நிர்மலா என்று நீண்டால் மட்டும்தான் தென்னிந்தியாவுக்குள் வருகிறோம். மற்றபடி நிர்மல் இஸ் காமன் ஃபார் போத் men and women. நிர்மல் வர்மா அவர் கூறுகிறார், அவர் இதெல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கிறார், அவர் செய்திருக்கிறார், அவர் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் 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 என்று குறிப்பிட பொழுது என்னுடைய முதல் பக்கத்தில் நான் செய்த முதல் வேலை யாரெல்லாம் பெண் யாரெல்லாம் ஆண் என்று அடையாளம் கண்டுகொள்வது. எழுத்தில் அது கண்டிப்பாக தெரியும். ஒரு பெண் அணுகும் பொழுது, ஒரு ஆண் அணுகும் பொழுதும், அல்லது ஒரு ஆண் பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு அணுகும் பொழுதும் அந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரியக்கூடிய ஒன்றுதான். ஒருவேளை பெண்ணாக இருந்து படிக்கும் போது இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தெரியுமோ என்னவோ. இன்னொன்று, இந்த கதைகளில் நான் கேட்டேன் அனுராதா மேடம் கிட்ட, ஷியாமான்னு சொன்ன இன்னும் இயல்பாக இருக்கு எனக்கு. அவங்க கிட்ட கேட்ட பொழுது நான் சொன்னேன், உருது எல்லாம் ஹிந்திக்கு வந்து ஹிந்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்து அப்படின்னு கேட்கும்போது ஷி செட், இல்லை உருது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. உருது எழுதும் பாணியே வேறு. அதற்கு பின் நாங்கள் இருவரும் உருதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி நம் புழக்கத்துக்குள் வந்துவிட்டன என்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். முதலாவதாக, ஒரு மொழிபெயர்ப்பாளன் கோட்டை வரைந்துவிட்டு ஓவியத்தை தீட்ட ஆரம்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஓவியத்தை முடித்த பிறகு கோடு போடுவது, அல்லது ஒரு கோலத்தை போடுவதற்கு முன்னால் கோடுகளை போடுவது, அல்லது கோடுகளை தாண்டாமல் கோலங்கள் போடுவது. இல்லாமல் யூ ஹவ் பீன் கிவன் அ ஃப்ரேம். உங்களால் அத்து மீற முடியாது. அந்த வட்டத்தை விட்டு உங்களால் வெளியே போக முடியாது, அந்த சதுரத்தை விட்டு உங்களால் வெளியே போக முடியாது. அது எந்த உருவத்தில் இருந்தாலும் அந்த உருவத்துக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டிய கடப்பாடுடன் அவராக இருக்கிறீர்கள். இந்த கடப்பாடு பல நேரங்களில் கழுத்தை நிற்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். ப்ரொஃபசர், நீங்க ரொம்ப அழகா சொல்லும் பொழுது நான் மனதுக்குள்ள தான் நினைச்சேன், a translator is not a judge. You don't advocate, you don't recommend, you don't sell. இது எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் படைப்பாளனுக்கு இருக்கக்கூடிய பரந்துபட்ட விசாலமான அந்த சுதந்திரம் ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு கண்டிப்பாக கிடையாது. மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் தான் நான் சொன்னேன், அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பு நூலில் இருக்கக்கூடிய பாணி என்பது அவருடையது அல்ல. நீண்ட வாக்கியங்களாக எழுதக்கூடிய நபர் குறுகிய வாக்கியங்களாக எழுதக்கூடிய ஒரு கதையை மொழிபெயர்க்கும் பொழுது அவருக்கு என்று ஒரு பாணி இருக்க முடியாது. அதற்குள் அவர் அடைந்துதான் ஆக வேண்டும். அந்த காலத்துக்கு செல்ல வேண்டும். மொழிபெயர்ப்பாளர்களை நான் எப்பொழுதும் நினைக்கக்கூடிய ஒன்று, அவர்களை பற்றி மனதுக்குள் கர்வப்பட்டுக் கொள்வது என்னென்றால், இவர்கள் எல்லாம் காலம் கடத்திகள். அப்படி ஒரு வார்த்தை தமிழில் இல்லாவிட்டாலும் உருவாக்குவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலத்தை கடத்தி கொண்டு செல்பவர்கள், நம்மை அறியாமல் அந்த காலத்திற்குள் கொண்டு போய் நம்மை நிற்க வைப்பவர்கள். நான் சொன்னதுபடி 7 பெண்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் 3 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார்கள். 4 ஆண்கள், 4 பேரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. இவருடைய காலகட்டத்தை பார்த்தால் 1905, 6 அந்த காலகட்டத்தில் தொடங்கி 2000 பார்க்காமல் சென்றவர்கள் பாதி பேர், பாதியில் தொடங்கி 2000 தொட்டவுடன் சென்றவர் பாதி பேர். காலம் ஒரு தன்னை வைத்துக் கொண்டு ஒரு படைப்பாளியை எப்படியெல்லாம் செப்பனிடுகிறதோ அதை போலவே தான் அதைவிட கடுமையான நிபந்தனைகள் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து அமையக்கூடியது. ஷெல்லி மிக அழகாக சொல்வார், when you translate a poem, what is lost is a poesy என்பார். கடத்தும் பொழுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு எழுத்தாளர் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக மாறும் பொழுது
கண்டிப்பாக அவன் காவு கொடுக்காமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுவது அந்த கவித்துவத்தில் 11 கதைகளிலும் அந்த கவித்துவம் தாராளமாக இருக்கிறது. இன்னொன்று, ஒன்றை படிக்கும் பொழுது வேறொன்று நினைவுக்கு வருமையானால் அதுவே பாதி வெற்றி. நினைவுக்கு வந்தவுடன் அதையும் இதையும் பொருத்தி பார்க்கும் பொறுமை நமக்கு இருக்குமே ஆனால் அது 2வது வெற்றி. முதலாவதாக வரக்கூடியது சீமந்தம் என்று it is still available. OUP, Oxford University Press அவர்கள் ஷார்ட் ஃபிக்ஷன் ஆஃப் சவுத் இந்தியா என்ற புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் மொழிபெயர்ப்பு தான், கன்னடத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் தேடி போனேன், மூலநிலை தேடி போனேன். இது அடிமொழி தேடுவதை போலத்தான் இருக்கிறது. சீமந்தம் என்ற வார்த்தை தென்னிந்தியாவுக்குள் மிகவும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நான் இன்னும் பார்க்கிறேன். தமிழாக இருந்தாலும் மலையாளத்தில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கன்னடத்தில் இருப்பதால் தான் சீமந்தா என்று அதை கொண்டு வருகிறார்கள். மேலும் இருக்கலாம், தெலுங்கிலும் அது இருக்கலாம். அதை படிக்கும் போது எனக்கு கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் கிடைத்தால் போய் தேடி பாருங்கள். இது தேடி கண்டடைய வேண்டியதான். தேடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களுடைய டால்ஸ் ஹவுஸ் என்று மிக அழகான ஒரு சிறுகதை, செல்வதற்கு வந்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு பொம்மை வீடு. அதை பார்ப்பதற்கு எல்லோரும் போகிறார்கள். ஆனால் அதற்குள் அந்த வீட்டுக்குள் நுழையக்கூட அனுமதி இல்லாமல் தடுக்கப்படக்கூடிய 2 ஏழை சகோதரிகள் அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். பணக்காரர்கள் மட்டுமே நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண் எல்லோரையும் அழைக்கிறார். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லோரையும் அழைக்கிறார். எல்லோரும் போகிறார்கள். இவர்கள் 2 பேரும் வீட்டின் அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியே நின்று பார்க்கிறார்கள். எட்டி உள்ளே பார்ப்பதற்காக உள்ளே போகும்போது விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்பட்டு வெளியே ஓடி வரும் பொழுதும் இந்த 2 ஏழை சிறுமிகளும் அக்காவும் தம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்கிறார்கள், நீ அந்த வீட்டை பார்த்தாய் அல்லவா, அந்த டால்ஸ் ஹவுஸ் அதை பார்த்தாய் அல்லவா, அதற்குள் இருக்கக்கூடிய இந்த ஜன்னலை பார்த்தாய் அல்லவா. விரட்டப்பட்டார்கள் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அதற்குள் என்ன கண்டோம் என்பதுதான். இந்த சீமந்தா என்பதில் வரக்கூடிய சீதா என்ற குழந்தைக்கு வேக வைத்த முட்டை மிகவும் ஆடம்பரமான ஒரு பொருள். அதனால தான் நான் சொல்கிறேன், இது எழுதப்பட்ட காலம் 2000க்கு பின்னால் வந்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. வந்திருந்தாலும் எழுதிய நபர் கண்டிப்பாக 19-20ஆம் நூற்றாண்டின் ஒரு பகுதி இருந்தது அல்லவா. சிக்கனம் என்பது மட்டும்தான் வாழ்க்கை முறையாக இருந்தது. வேக வைத்த முட்டை என்பது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருந்த காலகட்டத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நபராக படைக்கும் பொழுது சீமந்தம் நடக்கிறது. அப்பாவின் சகோதரிக்கு சீமந்தம் நடக்கிறது. குழந்தை அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு போகிறாள். அங்கே போனாலும் பணக்கார விட்டு சீமந்தம். அத்தை அளவுக்கு அப்பா பணக்காரர் அல்ல. அங்கே போகும் பொழுதும் தனது உற்ற தோழி சொல்லி இருக்கிறாள், என்ன எல்லாம் கொடுப்பார்கள். அம்மாவிடம் 1000 கேள்விகள். சீமந்தம் என்றால் என்ன, எதற்காக சீமந்தம், எனக்கு சீமந்தம் நடக்குமா, வந்தால் நீ வருவாயா. அம்மா சிரித்துக் கொண்டே சொல்கிறார், இல்லை எனக்கு சீமந்தம் நடந்த போது கொடுத்த உணவுகளை எல்லாம் நீ பார்த்திருப்பாய்தானே என்று. இவள் வயிற்றில் இருக்கும் பொழுது என்னவெல்லாம். மிக சுவாரஸ்யமாக போகக்கூடிய ஒன்று. தேர்ந்தெடுத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. சில கதைகள் உங்களை தீண்டி பார்த்து தொட்டு உங்களிடம் கேட்கும், என்னை ஒரு மொழிக்கு கொண்டு போவாயா என்று. அப்படிப்பட்ட கதைகள் மட்டும்தான் அவர் கையில் கிடைத்திருக்கிறது. அது படிக்கும் பொழுது அது உங்களை தொட்டு பார்க்கிறேன். நான் இதை நல்ல காலம் தவற விடாமல் கைக்கு வந்து சேர்ந்தது நன் நிமித்தமாக இருந்தது. கடைசியில் குழந்தை அங்கே போகிறாள். அங்கே கர்ப்பிணியான பெண் யாரை கூப்பிட்டு இனிப்புகள் கொடுப்பாளோ, யாரை கூப்பிட்டு இந்த வேகவத்த முட்டைகளை கொடுப்பாளோ அவர் கண் யார் மீது விழும் என்று எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதையின் கதாநாயகியாக இந்த சிறிய பெண் சீதாவும் காத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் மேல் அந்த பார்வை விழுவதில்லை. இது மிக ஆழமான ஒரு ஏமாற்றம். வலுவாக பல்வேறு வாழ்க்கையை கூட அது மிக சிறிய சம்பவம் என்று நினைக்கலாம். நமக்கு ஏற்படாததால் அது யாருக்கும் ஏற்படவில்லை என்று யோசிக்க முடியாது. திரிசங்கு என்று அடுத்தது அதனுடைய தலைப்பும் திருசங்கு தானா அந்த வேற்று மொழியில் என்று தெரியவில்லை. நான் தேடி பார்த்தேன். திருசங்கு இந்தியன் கான்டெக்ட், I think everybody will understand what is திருசங்கு. உளவியல் ரீதியாக எல்லா கதைகளுமே அதைத்தான் பார்க்கின்றன. உளவியல் ரீதியாக மிக மெல்லிய, மிக நுணுக்கமாக நாம் பார்க்க தவறக்கூடிய, பார்த்தாலும் புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய உணர்வுகளை தொட்டு தொட்டு மீட்டி மீட்டி எடுக்கிற ஒரு பண்பு தான் திருசங்கு. அப்பாவும் அம்மாவும் இன்டெலெக்சுவல்ஸ் அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. அறிவுஜீவிகள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அம்மா தாத்தாவுக்கு எதிராக போர்க்கொடி எடுத்து தாத்தாவை மீண்டும் மீண்டும் தனது வாக்குவாதத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நான் திருமணம் செய்து கொண்ட நபரோடும் எப்பொழுதும் வாக்குவாதத்தில் தான் இருக்கிறார். மிக அழகாக அம்மாவிற்கான நோய் என்ன, அதிகம் பேசுவது, தொடர்ந்து பேசுவது, விடாமல் பேசுவது, அது ஒரு நோயாகவே இது வருகிறது. அம்மா பேசுவாள். இதே அம்மாவுடைய மகள் காதல் வயப்படுவதற்கும் முன்பு ஏதேதோ காதலின் மேல் காதல் வயப்படுவது என்ற ஒரு கட்டம் இருக்கிறது வாழ்க்கையில். You are not in love with anybody, but you are in love with love. பல பேரும் அதை கண்டுகொள்ளாமல் போகிறோம், முடிந்தால் கண்டித்து விட்டு போகிறோம்.
they are in love with love. அந்த நிலையில் பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை 25 வயதில் தான் நான் காதல் வயப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அம்மாவிடம் அது அந்த காலம் 15 வயதிலேயே எங்களுக்கு அது வந்துவிடும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இயல்பாக அரவணைத்து கண்ணே மணியே என்று கூப்பிட்டு எதிர் வீட்டில் தன்னை பார்த்தாலே தன்னை பற்றி கேலியும் கிண்டலுமாக பேசக்கூடிய அந்த விடலை இருக்கக்கூடிய அந்த பதின்பருவத்து ஆண்களை பற்றி அம்மாவிடம் புகார் செய்யும் இந்த பெண் போகும்போது பரவாயில்லை, வீட்டுக்கு ஒரு நாள் அழைத்தால் போயிட்டு அடுத்த நாள் அம்மா அவர்களை தேநீருக்காக அழைக்கிறாள். தேநீருக்காக அவர்கள் வருகிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் அம்மாவுக்கு சம்மதமாகத்தான் இருக்கிறது. ஒரு கட்டம் வரும்பொழுது அம்மாவுக்குள்ள இருந்து அம்மாவுடைய அப்பாவான அந்த தாத்தா வெளியே வந்து விடுகிறார். அம்மா தான் போராடிய போது, காதலுக்காக போராடிய போது அம்மா அல்ல, இப்போ தன் மகள் காதலித்து விடுவாளோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய அம்மா. அம்மாவின் இந்த நிலையை பார்க்கும் பொழுதுதான் இந்த திரிசங்கு. எப்பொழுது அம்மா தாத்தாவாக மாறுவாள், எப்பொழுது அம்மா அம்மாவாக இருப்பாள். மிக அழகான ஒரு கேள்வி. அந்த வயதில் 10 பருவத்தை கடந்து வந்து அந்த நினைவுகளை தக்க வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்வாழ்த்துகள். தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அழகான நினைவுகள் இருந்தால் நல்வாழ்த்துகள். அந்த 10 பருவத்தை கடந்து செல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் பொழுது கேவலமான கிண்டலான புன்னகை இல்லாமல் புரிந்து கொள்ளும் புன்னகை, இதை படித்த பின்பு வறுமையானால் நல்வாழ்த்துகள். மிக மிக நுணுக்கமான ஒன்று. My crazy auntie, Tamil is very tricky. ஒலி சொல்லக்கூடிய லிபி இல்லாததால் you do not write as you pronounce. கிரேசி என்று ஆங்கிலத்தில் எழுதிவிடலாம், கிரேசி என்றும் ஆங்கிலத்தில் எழுதிவிடலாம். தமிழில் அதை எழுதும்போது மிக நீண்ட ஒரு போராட்டம் எனக்குள் இருந்தது. Are we talking about Gracie auntie or a crazy auntie? அதற்கு actually Gracie auntie happens to be a crazy auntie. இது the pun நான் நினைச்சேன் படிக்கிற நீங்க அது உருவாக்கினீங்களா இல்ல அது ஒரிஜினல் அதுதான் பெயரா, I do not know. But when I started reading it, எனக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் விசித்திரமான பெண்மணி, எப்படி இருப்பார் என்று உங்களால் அனுமானிக்க முடியாது. ஆனால் முடியும் பொழுது உங்களுக்கு புரியுது, there is some kind of a grace in her. She is Gracie auntie, but yet she is capable of being crazy also. எனக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் மூல நூலில் உள்ள அதே தலைப்பை தக்க வைத்துக் கொள்வார்களா அல்லது அவர்களுடைய வாசகர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக மாற்றுவார்களா? கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் அல்ல. அப்போ முன்னால பெயர்ல இருந்தே தொடங்கிடும் நினைக்கிறேன் மொழி மாற்றம். அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒரு விபச்சாரியின் கடிதம். நான் மேடம் கிட்ட கூட கேட்டேன், விலை மாதுன்னு சொல்லி இருக்கலாமோ என்று. 2025 விபச்சாரி என்று சொல்லும் பொழுது காதுக்கு கொஞ்சம் கடுமையாக தோன்றுகிறது. விலை மாது என்றாலும் அதுவே தான், அதில் ஏதோ நாகரிகம் சேர்ந்து வருவது போல் நாம கற்பனை செய்து கொள்ளலாம். இதை எழுதியிருக்கக்கூடியது, இந்த கடிதம் யாருக்கு போகிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்து விட்டது. ஜின்னா அவர்களுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் போகக்கூடிய கடிதம், ஒரு விலை மாது எழுதக்கூடிய கடிதம். விலை மாது எழுதக்கூடிய கடிதம் மட்டுமல்ல, 2 சிறிய பெண் குழந்தைகளை பணம் கொடுத்து வாங்கி வந்திருக்கிறார். அதில் ஒரு குழந்தை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குழந்தை, இன்னொரு குழந்தை இந்து மதத்தை சேர்ந்த குழந்தை. இந்த 2 குழந்தைகளையும் பணம் கொடுத்து வாங்கிய பின்பும் எந்த காரணம் கொண்டும் அந்த குழந்தைகளை இதற்குள் தள்ளிவிடக் கூடாது என்ற மிக உன்னதமான ஒரு தாய்மை பண்பை வைத்துக் கொண்டு கடிதம் எழுதுகிறார் இந்த 2 பேருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். அதில் கூட பாரிஸ் தெரு என்றுதான் தமிழ் படித்தேன். ஆங்கில மதத்துக்கு ஓடி போன போது it was Faris, FARRIS. நல்ல காலம் மும்பையில் போய் பாரிஸ் தெரு தேடாமல் இருந்ததற்கு நான் எனக்கு தானே நன்றி சொல்ல வேண்டும். தமிழ் இந்த மாதிரி மொழி மாற்றம் வரும்பொழுது எங்கெல்லாமோ ஒலியை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் இல்லாமல் போகும்போது வரக்கூடிய தடுமாற்றங்கள் கண்டிப்பா அதை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. மிகவும் நெருங்கிய ஒன்று. எல்லாமே குறுங்கதைகள் அல்ல, சிறுகதைகள் அல்ல, எல்லாம் கொஞ்சம் நெடுங்கதைகளாகத்தான் இருக்கின்றன. எல்லாமே நெடுங்கதைகளாகத்தான் இருக்கின்றன. மிக அழகாக இங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது 45 வினாடிகளுக்கு மேல் உங்களது கவனத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்று ஒரு வார்த்தை வந்தது. இலக்கிய வாசகராக இருப்பது என்பது ஒரு கடினமான தளம். Maybe my idea can be pushed aside as a boomer concept. இருக்கலாம். But it's good to be a boomer. Especially அவர் வேற நம்ம ஒரு endangered species மாதிரி வேற சொன்னாரு ப்ரொஃபசர். கடைசியான கண்ணிகள் நமக்கு அப்புறம் இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க.
கண்டிப்பாக இல்லை, நெடுங்கதைகளாக இருக்கு. சுவாரஸ்யம் என்பது நமக்குள்ளிருந்து வர வேண்டிய ஒன்று. ஏதோ யூ கேன் ரீட் இட் இன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் an apology for reading. I am sorry. தொடங்கும் பொழுது எந்த வீரியத்தோடு வேகத்தோடு படிக்கிறோமோ அதே வீரியமும் வேகமும் என்னிடம் இருக்கும் என்ற உத்தரவாதத்தை கண்ணுக்கு தெரியாத படைப்பாளருக்கு கொடுத்து விட்டுத்தான் சத்திய பிரமாணத்தோடு தொடங்குகிறோம். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது பார்த்தும் பார்க்காமல் படித்தும் படிக்காமல் அதிலேயே விட்டு செல்லக்கூடிய புத்தகங்கள் நல்ல இலக்கியம். அதிலும் குறிப்பாக மொழிபெயர்ப்புகளை படிக்க வேண்டும் என்றால் மில்டனை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், மில்டனை மொழிபெயர்க்கும் பொழுது தயாராக இருக்க வேண்டும், ஓரளவு லாட்டின் அண்ட் கிரீக் தெரிந்திருக்க வேண்டும், தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளக்கூடிய துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று. இதில் வரக்கூடிய கதைகளில் அது கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கிறது. 1.5 பக்கத்தில் முடியக்கூடிய கதைகளும் இருக்கின்றன. அந்த 1.5 பக்கத்தில் முடிந்த அந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வந்தது லட்சுமி என்ற கேரக்டரோடு வரக்கூடிய கர்மா, குஷன் சிங்குடைய ரொம்ப அழகான ஒரு கதை. 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு மேல அது தாண்டாது. நான் மறுபடியும் சொல்றேன் மேம், the best compliments go to you plainly because ஒன்று படிக்கும் போது, எஸ்பெஷலி மொழிபெயர்ப்புகளை படிக்கும் போது, it is a relay race. When does your creativity start and when does the creativity of the original stop? இது நமக்கு தெரியாது. எப்போ ஒரிஜினலுடைய மூல நூலினுடைய அந்த ஆக்கம் தாக்கம் நின்று உங்களுடைய ஆக்கமும் தாக்கமும் மூச்சு பெற்று எடுத்து வரும் என்பது நமக்கு தெரியாது. மிக அழகாக தில்லி சுற்றுலாவாக வரக்கூடியது. மனதை கணிசமாக எல்லாமே பாதித்தன, எல்லாமே சோகம் சார்ந்ததாக இருந்தது. நான் அனுராதா மேடம் கிட்ட அதுவும் கேட்டேன், ரொம்ப சோகமாக இருக்கு. சோகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் வரும்னு எனக்கு தெரியல. கனமாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும், 2 நாட்கள் கூடவே வரும். எதை செய்தாலும் கதாபாத்திரங்கள் மீண்டும் மீண்டும் கண்ணுக்குள் வந்து போய்கொண்டே இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு பெருமூச்சு வரும். இதெல்லாம் என்னுடைய these are my symptoms. இது எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுல அட்டை படத்திற்கு வரக்கூடிய தலைப்பாக வந்திருக்கக்கூடியது ஒரிஜினல் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு துளி வெயில் அப்படின்னா ஐ குட் டிரான்ஸ்லேட். இந்த தலைப்பை நான் இங்கிலீஷ்க்கு கொண்டு போனேன் வித்வுட் யுவர் பெர்மிஷன். பட் இட் லுக்ஸ் as if வெயில் ஏதோ லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. துளி அப்படிங்கிறது திரவ பதார்த்தத்துக்கு தான் நம்ம வந்து துளின்னு சொல்லுவோம். அது வெயிலுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னா ஒரு துளி வெயில், வேற எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு துளி வெயில் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஆகாயத்திலிருந்து ஒளி திரவ நிலையில் வந்து உட்கார்ந்த மாதிரி. அண்ட் எல்லாவற்றுக்கும் மேல டெக்னிக் யூஸ்ட். நான் தான் சொன்னேன், மறுபடியும் மொழிபெயர்ப்பை படிக்கும் பொழுது தயாராக இல்லாவிட்டால் தயவு செய்து அதன் பக்கம் வராமல் இருப்பது நல்லது. புத்தகத்தை சாதாரண ஒரு புத்தகமாக படித்துவிட்டு போவது நல்லது. விமர்சனம் என்பது சம்திங் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும், no amount of my reading Shakespeare can make me a Shakespeare. விமர்சகன் வேறு, விமர்சனம் வேறு, எழுத்து என்பது வேறு. ஆனாலும் வாட் டெக்னிக் இஸ் யூஸ்ட், அதுவும் ஜியோவை பத்தி சொன்னாங்க. நீங்க திரைப்படங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுனாலே சொல்றோம். இந்த கேமரா வியூ டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக், இதெல்லாமே எழுத்துலயே வரும். மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல மிகப்பெரிய நபராக நாம் இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னா எம்டி வாசுதேவன் நாயர். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு அத்தனையும் வாங்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது கண்ணா அல்லது கேமராவா நமக்கு தெரியாது. எதை எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகணும், எது உள்ளுக்குள்ள வரணும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் மாத்திர மாதிரி. இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துளி வெயில் ஒரு 8 ஆண்டுகள் ஒரு நபரோடு வாழ்ந்து விட்டு இனிமேல் வாழ்ந்தால் மனதில் கசப்பும் காழ்ப்பும் வன்மமும் பகையும் தான் மிஞ்சும் என்று வரும்பொழுது அந்த நபரை விட்டு விலகி வரக்கூடிய, கடைசி வரை அவள் பெண்தானா என்பது எனக்கு சந்தேகம். கடைசி வரை அது பெண்தானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆணாவும் இருக்கலாம். ஒரு 10 பக்கங்கள் வரும்பொழுது ஒரு சர்ச்சுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்கார்ந்து she just இத்தனை வருடங்களுக்கு முன்னால் எனக்கு இங்கேதான் கல்யாணம் நடந்தது, இப்படிதான் குதிரை வண்டிகள் வரும், இப்படித்தான் நடக்கும், இந்த வாத்தியம் மாறிவிட்டால் மோதிரம் மாற்றிக்கொண்டாகிவிட்டது, கணவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டாகிவிட்டது, இப்போது வந்து விடுவார்கள். யாரிடம் இவள் சொல்கிறாள் என்பதே தெரியல. அது ரொம்ப அழகாக when you talk about ஆங்கிலத்திலையும் கொண்டு வந்தோம்னா அர்னஸ்ட் ஹெமிங்வே, வில்லியம் ஃபாக்னர் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஒன்று இன்டீரியர் மோனோலாக் என்று சொல்லுவோம். அடுத்து ஏதோ ஒரு நபர் இருப்பதாக நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்போது மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, பட் யூ டூ மைண்ட் த வாய்ஸ். அந்த குரல் உங்க காதுல கேட்கும். நீங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பக்கத்துல ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு உங்களுக்கு நகர்ந்து வழிவிட்டு உட்கார்றாரு, அவருக்கு ஒரு நன்றி மறந்துக்குள்ள சொல்றீங்க. எல்லாம் முடிந்து அந்த நபர் எழுந்திருந்து போகும் பொழுது இதுவரை நீங்கள் பேசவில்லை என்பதும் தெரிகிறது. முடியும் வரை, முடித்த பின்பும் எனக்கு மொழிபெயர்த்த நபருக்கு தெரியுமா
பேக் டு தி ஒரிஜினல். தமிழ் அதை ரொம்ப அழகா கையாண்டிருக்கீங்க. தமிழ் ஆங்கிலத்தில் எங்கேயாவது ஒரு ஷீயோ ஹீயோ வந்து விழுந்துரும். அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். மலையாளத்துல எம்டி வாசுதேவன் நாயுடைய மஞ்சள் அது மொழிபெயர்க்கும் பொழுது அவன் வரும் வெறும் வராதிருக்குல்ல, அவன் கூட கிடையாது, வரும் வராதிருக்குள்ளான்னு தொடங்கும். அது தமிழுக்கும் கொண்டு போக முடியாது, ஆங்கிலத்துக்கும் கொண்டு போக முடியாது. மலையாளத்தினுடைய ஜீனியஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும். வரும் அவ்வளவே தான். அவன் வருமா, அவள் வருமா, ஏன்னா அந்த வினை முடியக்கூடிய அந்த வேர்ப் எண்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்தா உங்களுக்கு எத்தனை நபர்கள் என்று தெரியாது, ஆனா பெண்ணா என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. மொழிபெயர்க்கும் போது ஹீ வில் கம் எழுதியா வராதிருக்குல்ல, வராதிருக்குல்ல மலையாளத்தில் ரொம்ப சுலமா, வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு முடிச்சீங்கன்னா சஸ்பென்ஸ் வில் பி broken. கடைசி நிமிஷம் வரைக்கும், எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இன்டீரியர் மோனலாக், டைரக்ட் இன்டீரியர் மோனலாக், எனக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது. ஒன்று மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன் மேடம். ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவருடைய யுலிசஸ்ல பங்க்சுவேஷன் மார்க் கூட வைக்க மாட்டார். பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மனதுக்குள்ள நீரோட்டமாக உங்களுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும்போது, சிந்தா நதியாக ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது எங்கே கேள்விக்குறி வரும், எங்கே ஆச்சரியக்குறி வரும், எங்கே முற்றுப்புள்ளி வரும். முற்றுப்புள்ளி வைத்தா நம்ம யோசிக்க போகிறோம் இல்லை. வாசகனை உங்களோட அழைத்து செல்ல உங்களால் முடியுமானால், இஸ் நாட் a reading audience, he is a participating audience. எந்த வேகத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த குதிரை பாய்ச்சலுக்கு உங்க வாசகன் தயாராக இருந்து உங்கள் விரலை பிடித்துக் கொண்டு நீங்கள் பார்க்கும் காட்சிகளை எல்லாம் அவனால் பார்க்க முடியுமே. ஆனால் ஹாரி பாட்டர்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 2வது புக்ல அந்த புக்கை திறந்த உடனே டிராவல் வித் மீன், அந்த புக்குக்குள்ள எல்லாரும் குதிப்பாங்க. ஒரு காலத்துல மேரி பாப்பின்ஸ்ல ஒரு படம் இருக்கும், அதுக்குள்ள எல்லாரும் குதிப்பாங்க, அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க. அந்த உலகத்துக்கு தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஓடி போய் கண்டிப்பாக தேடி பார்க்கணும் ஒரிஜினல் எங்கேயாவது அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் அவங்க உடைக்கவே இல்லை. அங்கே உட்கார்ந்து ஒரு 8 பக்கம் அளவுக்கு தனக்குள்ள அப்படியே நீரோடை மாதிரி நனவோடை ஓடிக்கொண்டே இருந்த அந்த நபர் ஆனா பெண்ணா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு இடம் வரும்போது தெரியவும் வேண்டாம். தெரிந்து என்ன ஆக போகிறது? பேசியது எதையும் நான் கேட்கவே இல்லையே. தனக்குள்ளானே அந்த நபர் பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப அழகான எழுத்துக்கள். சைக்கலாஜிக்கல் ஃபிக்ஷனுக்கு உகந்த ஒன்று அது மட்டும்தான். எத்தனை பேர் மனதுக்குள்ளே, இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது எத்தனை மைண்ட் வாய்ஸ் உள்ள போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக இருக்கக்கூடியது அந்த வான்வேடிக்கை எல்லாமே போர்க்காலம். நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும், யார் யார் எப்ப பிறந்து எப்ப இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த கதை அந்த காலத்தை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரும். மிகப்பெரிய பொறுமை வேண்டும், பொறுப்பு வேண்டும். மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை படிக்கும் பொழுது அதற்கான சுவாரஸ்யம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்களில் அல்ல, கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் அல்ல, எனக்கு தெரிந்த நபரின் புத்தகம் என்பதனால் அல்ல, எனக்குள் இருந்து அது வந்தாலே அல்லாமல் வாசிப்பு முழுமை அடையாது. கடைசியாக வரக்கூடியது நான் சொன்னேன், 3 பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இடையில ஒன்று வருது, நல்ல தாயார் அப்படின்னா அதனுடைய ஆங்கிலத்தையும் பார்த்தேன். நான் மேம் கிட்ட அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்தோட சொன்னேன், எனக்கு The God of Little Things அதுல வரக்கூடிய அம்மா கதாபாத்திரம் வந்து போனது மனதுக்குள். ஆங்கிலத்தில் பார்த்தபோது after her tenure as a mother is over அப்படின்னு வரும். நீங்க அதை அம்மா என்ற ஸ்தானம் முடிந்த பின்பு, நான் அதுக்கு பதிலாக வேற இல்லாம தலைக்குள்ள போட்டு பார்த்தேன். ஆனா ஸ்தானம் தான் ரொம்ப அழகாக இருக்கு மேடம். அம்மாங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்தானம். அதிலிருந்து ஒரு பெண்ணாக எப்படி வெளியேறீர்கள்? ஹைலி கான்ட்ரவர்ஷியல். ஆனா அப்படி இருந்தாதானே அழகாக இருக்கு. எல்லாரும் சொல்றதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்றால் ஏன் ஒரு நபர் எழுதியதை இன்னொரு நபர் படிக்க வேண்டும்? கடைசியாக இருக்கக்கூடியது மல்லிகா ஹோம்ஸ். எழுதப்பட்டது 2022. நான் சொன்னேன் எதற்காக தென்னிந்தியாவிற்குள்ளது வருகிறது அப்படின்னு சொல்லி. ஓல்ட் ஏஜ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, முதுமையை நோக்கி செல்லும் பொழுதோ அல்லது முதுமை நம்மை நோக்கி வரும் பொழுதோ, முதுமையும் நாமும் விரல் சேர்த்துக் கொண்டு ஒன்றாக போகக்கூடிய கட்டாயத்துக்கு ஆட்படும் பொழுதோ, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number என்று சொல்லக்கூடியவர்கள் இளமையாக இருப்பார்கள். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number என்று சொல்றதுக்கு ஒரு வயது இளமை தேவை. ஏஜ் இஸ் a fact. Even if you say it's a number, it's a fact. அது உண்மைதான். அதோடு வரக்கூடிய இப்ப எனக்கு அனுபவம் ஏற்பட்டது பாண்டிச்சேரியில் செரீன் பெலிக்கன் அப்படிங்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி. முதுகுவலி முழங்கால் வலி பற்றி யாரும் குறைப்பட வேண்டாம், ஏன்னா எல்லாருக்குமே அது இருக்கு. There is absolute democracy in pains. அவ்வளவு அழகாக இருக்கு. எல்லாருக்கும் வலிகள் இருக்கு, எல்லாருக்கும் வேதனை இருக்கு. இதுல கூச்சப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், புலம்புறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது பகிர்ந்து கொள்வதாக போகும். உங்களுக்கும் எனக்கும் வலி ஒன்றேதான்
அப்படின்னு நினைக்கும் பொழுது இது பகிர்ந்து கொள்ளலா போகுமே தவிர புலம்பலாக இருக்காது. எனக்கு எப்பொழுது என் முதுமை தெரியும், இடமே பக்கத்தில் இருந்தால் தானே அந்த முதியவர்களுக்கு தெரியும். என் வயதத்தவர்களோடு நிற்கும் பொழுது, என்னுடைய மூத்தவர்களாக இருக்கிறவர்களோடு நிற்கும் பொழுதும் கண்டிப்பாக முதுமை என் கண்ணில் தென்படாது. அங்கே போன போது அங்கே வந்து இருப்பதற்காக தேர்ந்தெடுத்து வந்தவர்கள் கையில் கண்டிப்பாக பணம் இருக்கிறது, நிதி கண்டிப்பாக சுகமாக செலவு செய்யக்கூடிய நிதி தான் இருக்கிறது, சாய்ந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களிடம் பணபலம் இருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் எல்லோரும் சொல்வது, குழந்தைங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டும்பா, நம்ம கூட எதுக்குப்பா இருக்கணும். நம்ம அது கேட்க கூட இல்லை. உங்க குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு கூட கேட்கல, என்ன பண்றாங்கன்னு கேட்கல, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆனா கேட்காத கேள்விகளுக்கெல்லாம் அவர்களாக வலிந்து 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 சொல்லக்கூடிய பதில்கள் கேட்டு விடுவோமா என்ற அச்சத்தில் வரக்கூடிய பதில்களாக எனக்கு தோன்றியது. ஏதாவது நாங்கள் கேட்டுவிட்டு ஏதாவது தானே கேட்போம், கேட்க வேண்டியது கேட்டது இல்லையா, ஏதாவது கேட்போமே. அந்த ஏதாவது கேட்கும் போது வரக்கூடியதோ மிக அழகான, இட்ஸ் அப்சல்யூட்லி கண்டெம்பரரி, சமகாலம். பலரோடு நடந்து கொண்டே இருக்கும்பொழுது நடைபெறும் சைவ உணவை, அதுவும் மிஸ்டர்னு போட்டதை நீங்க திருவாளர்னு மாத்திருக்கீங்க. அதை மிஸ்டராகவே வைத்திருக்கலாமா கூட நினைச்சேன். திருவாளர் அப்படின்னு போட்டு அவர் பெயரையும் போட்டு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு முன்னால் நடக்கக்கூடிய அவர் கால்கள் கையில் தோல் சரிய கண்ணம் ஒரு பக்கம் இடது பக்கம் அழிந்து வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ட்ரோக் வரக்கூடிய நபர் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற காட்சி. எல்லோருக்கான அச்சம் வரும் என்று காத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தா தெய்வத்தை கண்ணு நட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. குழந்தை பேத்தி வரப்போகிறாள், பேத்தி வரப்போகிறாள் என்றால் பேத்தி வராமல் இருப்பதற்கான காரணங்கள் தான் முன்னால் வருகிறது. ரொம்பவே அசைக்கும் பாருங்கள். வேரோடியாச்சு, விழுது பாய்ச்சியாச்சு, எதுவும் என்ன அசைக்காதுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் முதலில் அசைபவர்களாக இருப்பார்கள். ஆனால் மரத்தின் அடியில் வேர்கள் அசைவது மரத்துக்கு தெரியலாம், மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி சாதாரண புத்தகமாக எடுத்துக்கொண்டு ஒரு முறை படித்து விட்டேன். அதற்கு பின்னால் ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இதை படித்தேன். பட் போத் ரெண்டு பக்கமாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ். And what amount of work has gone into it. Thank you. எத்தனை உழைப்பு, எத்தனை உழைப்பு, எத்தனை உழைப்பு. Because you are not searching for equals இல்லமா, equivalent mode. இந்த மொழியில சொன்ன மாதிரி இந்த மொழியில வார்த்தை கிடைக்குமா, இந்த மொழியில வார்த்தை கிடைக்குமா, இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பெஸ்ட் among the inappropriate words. இது பொருத்தமல்ல, இது பொருத்தமல்ல, இது பொருத்தமல்ல, இருப்பதில் இதை வைத்துக் கொண்டு ஓட்டலாம் அப்படின்னு மிக மிக அழகாக இருக்கிறது. நன்றி மேம், வாய்ப்பினுக்கு நன்றி. வாய்ப்பை விட ரொம்ப நாள் ஆச்சு மேம் புத்தகங்கள், இது போன்ற புத்தகங்கள் வாசித்து. வரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.